வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேன் பாருங்கள். ஒரு ராஜா வந்து இந்த நாடோடி துறவி இருக்காங்க இல்லையா, அவங்களாம் யாரெல்லாம் ஊருக்கு வராங்களோ அவங்க வந்து அந்த ராஜாவை பார்க்க போவாராம். அந்த ராஜா வந்து அவங்களுக்கு வழக்கமாக வந்து விருந்து வைப்பாராம். நல்ல தடபுடலான விருந்து வைப்பார் அவர். அந்த ராஜா ரொம்ப ரொம்ப அதனாலே வந்து ரொம்ப மதிக்கத்தக்கவராக இருந்தார். ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 10 துறவிங்க வந்திருந்தாங்க. உடனே ராஜா அதே மாதிரி வழக்கம் போல் விருந்து வச்சார் அவங்கள கூப்பிட்டு. ஓகேவா? அப்போ அந்த துறவிகள் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த 10 துறவிகளும் இறந்து போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்த சமையல் செய்கிற இடத்துல மேலே ஒரு கழுகு ஒன்று வந்து பறந்துட்டு இருந்தது. அந்த கழுகுடைய காலில் செத்த ஒரு நாகம், அதோட வாயிலிருந்து இந்த விஷம் வந்து அந்த சாப்பாட்டில் விழுந்ததுனால அதை சாப்பிட்ட எல்லோரும் வந்து இறந்து போயிட்டாங்க. உடனே அந்த ராஜா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அந்த துறவிகளுடைய குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா உதவி பண்ணிட்டார். ஆனால் இந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த ராஜா வந்து துறவிகளுக்கெல்லாம் கூப்பிட்டு சாப்பாட்டில் விஷம் வச்சு சாவடிச்சிட்டாரு அப்படின்னு பின்னாடி புறம் பேசினாங்க. மொத்த ஊரே புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த ராஜாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. சில வருஷங்கள் முடிஞ்சது. மறுபடியும் ஒரு துறவி கூட்டம் வந்தது. துறவி கூட்டம் வந்து கேட்டாங்க, இந்த ஊரில் உங்கள் ராஜா யார்? இவர் துறவிகளுக்கெல்லாம் வந்து உணவு கொடுப்பாங்களே, அவர் யாருன்னொடனே அவங்க எல்லோரும் மக்கள்லாம் சொல்கிறாங்களாம். அந்த மக்களில் ஒருத்தர் சொன்னாராம், அந்த ராஜா கிட்டே போயிடாதீங்க, அந்த ராஜா வந்து விஷம் வச்சு கொன்னுடுவார் உங்களை சாப்பாட்டில், அங்கே போயிடாதீங்கன்னா துறவிங்க பயந்து திருப்பி போயிட்டாங்க. இந்த காலங்கட்டம் முடிஞ்சிருச்சு. ராஜாவும் இறந்துட்டார். அப்போது சொர்க்கத்துக்கு நரகத்துக்கான டிஸ்கஷன் நடக்குது. அப்போது ராஜா கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாவம் பண்ணிட்டீங்க, ஓகே, இது மாதிரி நீங்கள் வந்து 10 துறவிகளுக்கு சாப்பாட்டில் விஷம் வச்சு சாவடிச்சிட்டிங்க, இந்த பாவம் உங்கள் பேரில் எழுதப்படணும். இப்போ ராஜா சொன்னாரா, நான் இந்த பாவம் பண்ணலை, அவங்க எப்படி இறந்து போனாங்களே எனக்கு தெரியாது அப்படின்னு ராஜா சொன்னார். நான் அதுக்கான இதுவும் நான் பண்ணிவிட்டேன், அவங்களோட குடும்பத்துக்கு நான் காசும் கொடுத்துட்டேன், எனக்கு தெரியாதுன்னு. உடனே சித்திரகுப்தை கூப்பிட்டாராம். ராஜாவோட கதை என்னன்னு கேட்டப்போ சித்திரகுப்தர் வந்து சொன்னாராம், ராஜா வந்து இந்த இந்த இது மனசார பண்ணலை, அந்த கழுகு வந்து பறந்து போய் அதுக்கு செத்து போன அந்த நாகத்துடைய விஷம் போய் தான் விழுந்தது. அப்போ யார் மேலே தப்பு? சரி, அந்த நாகத்துக்கு தண்டனை கொடுக்கலான்னு பார்த்தா அந்த நாகம் செத்து போயிடுச்சு, அது ஒரு தப்பு கிடையாது, அது ஒரு விஷமாக இருந்தாலும். சரி, அந்த கழுகுக்கு தண்டனை கொடுக்கலான்னு பார்த்தா அந்த கழுகு வந்து வானத்தில் தன்னோட இறை எடுத்துகிட்டு பறந்துருந்தது, அதுக்கும் தெரியாது. சரி, இந்த ராஜாவுக்கு தண்டனை கொடுக்கலான்னு பார்த்தா இந்த ராஜாவுக்கும் வந்து எதுவும் தெரியாது. இப்போ யாருக்கு தான் தண்டனை கொடுக்குறதுன்னப்போ கடவுள் சித்திரகுப்தர் ரொம்ப குழம்பிட்டார். இப்போ 2 பேருக்கு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இப்போ யாருக்கு தண்டனை கொடுக்கணும்? இப்போ இந்த பழி யார் மேலேயாச்சும் போடணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ராஜாவும் சித்திரகுப்தரும் ரொம்ப திங்க் பண்ணியிருந்தாங்க. அப்போ ராஜாவுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது. இந்த பழியை வந்து ஒருத்தன் புறம் பேசினான் பார்த்தியா, அவன் பேரில் போட்டு விட்டுரு. ஏன்னா அவனுக்கு எந்த உண்மையினே தெரியாது, ராஜா குற்றவாளினும் தெரியாது, ஆனால் ஊர் மக்கள் பின்னாடி அவன் புறம் பேசியிருக்கான். அப்போ அந்த பழியை அவன் பேரில் போட்டு விட்டு. அதனால தான் புறம் பேசும்போது நமக்கு என்ன தண்டனை கிடைக்குன்றது நமக்கு தெரியாமல் இருந்ததுனால நம்ம புறம் பேசுகிறோம். ஆனால் புறம் பேசுகிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அதனால் யாரை பற்றியும் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி புறம் பேசாதீங்க, தெரிஞ்சாலும் புறம் பேசாதீங்க. அதுதான் ரொம்ப நல்ல, இது வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.